ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி சமையல் வீடியோ போட போகிறேன். ஸோ என்ன சமையல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா பாவக்காய் பொரியல். ஸோ பாவக்காய் பொரியலுக்காக வந்துட்டு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் வந்துட்டு நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ பாவக்காய் அரிஞ்சு விதைய நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ பாருங்கள், பாவக்காய் 1/4 கிலோ தான் வாங்கினேன். ஸோ 1/4 கிலோ 3 பாவக்காய் நினச்சி ஸோ அதை அரிஞ்சு வச்சுட்டேன். ஸோ அடுத்ததாக வந்து வெங்காயம், தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். ஸோ வாங்க நான் செய்கிற முறையை நீங்கள் பாருங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட் வீட்டில் கடுகு இல்லை, ஸோ நான் கடுகு போடல. நீங்கள் கடுகு இருந்தால் போட்டுக்கோங்க. ஸோ கருவேப்பிலை போட்டுட்டேன். கருவேப்பிலை மட்டும் போடல, கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்ந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ அதில் பச்சை மிளகாவும் தான் இருக்குது. ஸோ ரெண்டையும் நான் வந்து வதக்கிக்கிறேன். ஸோ இப்போ தெரியும் உங்களுக்கு, பச்சை மிளகா அது தெரியாது, இப்போ தெரியும் பாருங்கள். பச்சை மிளகா தெரியுதா? ஸோ பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் தான் போட்டு வதக்கினா. ஸோ நம்ம அடுத்ததாக வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் போடுறேன். ஸோ வெங்காயம் போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், நான் வந்து எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் வந்து பாவக்காய் செய்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் இப்படி தான் செய்வேன். 2 வெங்காயம் வதக்குறோம். ஸோ நல்லா வதக்கட்டும். ஸோ நான் வெங்காயம் பாவக்காவுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப நல்லா வதவ விடுவேன். ஸோ வந்து பாருங்கள், இன்னும் வதவலை, இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கட்டும். இன்றைக்கி நான் தெரியல தான். ஸோ வந்து 2 நாளாக வந்து என் பொண்ணு வந்து வீடியோ எடுத்துச்சு. ஸோ அதனால் நான் தெரிஞ்சேன். ஸோ இன்றைக்கி வந்து என் பொண்ணு இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஸோ அதனால் நான் தெரியவே மாட்டேன். ஸோ இன்றைக்கி சமைக்கிறத மட்டும்தான் போட்டு போகிறேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதவிடுச்சு. நம்ம வறுக்கிறோம் அப்படின்றதால வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ அடுத்த தக்காளியை போட்டுட்டேன். ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம வந்துட்டு பாவக்காயை போட போகிறோம். ஸோ நல்லா வதக வச்சுட்டு நம்ம வந்து பாவக்காய் போடும்போது நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பட்டு தக்காளி நல்லா வதவுது. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஸோ எண்ணெயை மட்டும்தான் இருக்குது. ஸோ எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கேன்னு நினைக்க வேணாம். ஸோ எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். அடுத்ததான் வந்து நம்ம பாவக்காயை போட்டுக்கலாம். ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் தனியாக வீடியோ எடுக்கிறதால கொஞ்சம் கிண்டுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பாருங்கள், வீடியோ எடுத்துக்கிட்டே பாவக்காய் கிண்டுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் மொபைலை வச்சுட்டேன். ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த பாவக்காயை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். கஷ்டமாக இருக்குது, கிண்ட முடியல. ஸோ அதனால் மொபைலில் வச்சுட்டு நான் கொஞ்சம் பாவக்காயை கிண்டி விட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஸோ இதை கிண்டி விட்டுக்கலாம். ஸோ கிண்ட முடியல, அதனால் வீடியோவை மட்டும் காமிச்சிட்டு மொபைலை வச்சுட்டு தான் நான் வந்து கிண்டி விட போகிறேன். ஸோ கிண்ட முடியல, பிடிச்சிக்கிட்டு கிண்ட முடியல, கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், கிண்டி விடுறேன் பாருங்கள். ஸோ கிண்டி விட்டாச்சு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி தான் தெளிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நல்லா வதவிடுச்சு பாவக்காய். ஸோ நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்தோம்னா கொஞ்சம் இன்னும் நல்லா வதவும், அடி பிடிக்காது. நம்ம இந்த பூண்டு தான் போட்டிருக்கோம், பூண்டு வந்து அடி பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் தண்ணி தெளித்தோம்னா கொஞ்சம் அடி பிடிக்காது. பாருங்கள், அதிகமாக அடி பிடிக்கல, லைட்டாக தான் பிடிச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் கிண்டி விட்டுக்கலாம்.
நீங்கள் எப்படி பாவக்காய் செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஸோ நல்லா வதவிடுச்சு பாவக்காய். ஸோ நான் வதவின பிறகு தான் போடுறேன். 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஸோ இதையும் இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஸோ மிளகாத்தூள் போட்டதும் வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு கிண்டி விட்டுக்கலாம். ஸோ லைட்டாக வந்து தண்ணி தெளிக்கணும். ஸோ நான் இப்போ தெளிப்பேன். ஸோ பாருங்கள், அடி பிடிக்குது அப்படின்னும்போது நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டால் அடி பிடிக்காது. ஸோ லைட்டாக தான் ஊற்றிருக்கேன், நிறையா ஊற்றலை. ஸோ அந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான். மிளகாத்தூள் நம்ம இப்போ தான் போட்டோம். ஸோ அதனால் வந்து அது அடி பிடிக்கும் தான். ஸோ லைட்டாக கிண்டி விட்டுக்கிறேன். ஸோ தண்ணி ஊற்றலை, நிறையா ஊற்றலை, சும்மா லைட்டாக தான் ஊற்றிருக்கேன். ஸோ பாவக்காய் பாருங்கள் நல்லா வதவிடுச்சு. ஸோ பத்தாது, 2 பேர் இருக்காங்க, ஒருத்தவங்களுக்கே பத்தாது, சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. இதுவே சண்டை அடிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க 2 பேரும். எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா தெரியல. ஸோ நம்ம வந்து லைட்டாக தான் வந்து அடி பிடிச்சிருக்கோம். அதை வந்து நம்ம சுரண்டி விட்டு அது இந்த பாவக்காயோடு சேர்த்துட்டு வதக்கும்போது நல்லா தான் இருக்கும். பாருங்கள், நல்லா சாந்தம் வந்து இந்த பாவக்காயிலே ஒட்டியிருக்கு. ஸோ நல்லா இருக்குதுங்களா? நான் செஞ்சுருக்க பாவக்காய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.